இந்தியா டுடே சீவெட்டஸ் நடத்திய கருத்து கணிப்புல திமுக கூட்டணிக்கு 45%, என்டிஏ கூட்டணிக்கு 33% ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கே தேர்தல் நடந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க? இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் திமுக தான் வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. மக்கள் கருத்து தான். மக்களில் ஒருத்தராக நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் அவருடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக பெண்களுக்கு அவர் நிறைய ஸ்கீம்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த வந்த ஸ்பாட்டில் அவர் கொண்டு வந்தது தாமதமாக இருந்தாலும் அடுத்த வருஷத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக நிறைய பயனுள்ள விஷயங்களை தான் கொடுத்துட்டுருக்காரு. அது இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கன்றதான் மக்கள். ஆனால் இல்லாதவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பலனான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 10 ரூபான்றது வச்சா ஒரு டீ எடுத்துக்கிட்டிங்களோட கடைக்கு வித்தியாசமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவர் கொடுக்குற அந்த 1000 ரூபா பஸ்ஸு, அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அந்த உணவு, அந்த மாதிரி பெண்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. மற்றபடி இன்னும் அடுத்த இந்த முறை எலெக்ஷன் வந்தால் கூட அவங்களே தான் வருவாங்கன்றது மக்கள் கணிப்பு. என்னுடைய பார்வையிலையும் அப்படி தான் இருக்குது. அதாவது திமுகவுக்கு ஏன் 45% ஓட் பேங்க் இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இதோட அதிகமாக கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா மகளிருக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் மகளிர் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் அவங்க இலவசமாக பயணிக்கிறதுக்காக உரிமையை வாங்கி கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது பசங்களுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காரு, இப்போ லேப்டாப் கொடுத்துருக்காரு. அது போன ஆட்சியில் பண்ணியிருக்காங்க தான். ஆனால் அது இன்னும் அதிகமாகவும் மக்களுக்கு இன்னும் போய் சேரக்கூடிய வகையில் இன்னும் அதிகமாக செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் சில பேர்லாம் சொல்லுவாங்க திமுக மேலே ரொம்ப அதிருப்தி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது அதிருப்தி கிடையாது. அது என்னென்னா ஒரு தந்தைக்கிட்ட ஒரு பாசமாக கேட்குற ஒரு உரிமை மாதிரி தான். இப்போ என்ன பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள் தூய்மை பணிகளை அரசாங்க ஊழியர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது கொடுக்க மாட்டாங்க, எதிர்கட்சியில் கொடுக்க பரப்புரை பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என்னென்னா அண்ணன் திருமாவளவன் சேகர் பாபுட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் தொடர்ந்து வலியுறுத்தினால இப்போ அந்த பிரச்சனையை தீர்வு காண்டு சீக்கிரமாக அரசாணையை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் நினைக்கிறாங்கன்னா ஓகே கண்டிப்பாக இதை ஒட்டி திமுக நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறனால இப்போ திமுக அதிகமான வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பெருவாரியான சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சு காட்டுவாங்க. திமுக விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி சார்ந்த அனைவருமே ஜெயிச்சு காட்டும் நான் நம்பிக்கையாக நினைக்கிறேன். இது 100% உண்மையான செய்தி தான். இன்று தேர்தல் நடத்தினா கூட இந்த வரப்போகிற தேர்தலுக்கு ஒரு சட்டமன்ற 2026 தேர்தல் கூட திராவிட மாடல் ஆட்சி கண்டிப்பாக மலரும். கிட்டத்தட்ட 200 சீட்டு திமுக கூட்டணி அடிக்கும். அது ஏன்னு சொல்கிறேன்டா, நாட்டில் இந்த நாட்டை ஆளணும்னா திராவிட மாடல் ஆட்சி வந்தால் மட்டும்தான் தமிழர்களை ஆள முடியும். அதை உற்று மாற்ற இது சிந்திச்சு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா, சும்மா சொல்கிறேனே அந்த அதிமுக விஜய் மாரி வந்த கட்சிங்களாம் ஆரம்பிச்சுக்கிறாங்களா, இவங்கெல்லாம் முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய பிஜேபியுடைய பினாமி கைக்கூலிங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா மக்கள் கண்டிப்பாக நாளைக்கு வட இந்தியாக்காரங்க தான் ஆளுவாங்க. தமிழ் நாட்டை ஆளணுன்னா அண்ணன் தளபதி மாரி ஆட்களால் முடியும். 100% உண்மை. முதல்ல இந்தியா டுடேக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே நல்ல உண்மையாகவே கருத்து கணிப்பு அவங்க எடுத்துருக்குதா நான் உணர்கிறேன். 45% கண்டிப்பாக இந்த மக்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பாங்கிறது உண்மைதான். ஏன்னா அந்த மாதிரி திமுக கூட்டணி வேலை செஞ்சுட்ருக்காங்க, மக்களுக்கான பணியாற்றிருக்காங்க. அதிலும் குறிப்பாக விசிகே தலைவர் திருமாவளவன் அவரோட கூட்டணி மிகச்சிறப்பாக மக்களுக்கான சேவை செய்ததில் முதலிடத்து கட்சி தான் அது. அதனால் சரியான கருத்து கணிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை மக்களுக்கான பணியாற்றுறதில் திமுக தவிர வேறு யார் செய்கிறாங்க? அதனால் அதுதான் மக்களுக்கான பணி செய்வதில் இன்றைக்கு கூட நீ தமிழ்நாட்டில் முழுக்க எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சிறப்பான வேலை செய்கிறது யாருனாக்கா திமுக கூட்டணி தான். கடந்த ஆட்சி காலத்தில் மக்கள் தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, திமுக கூட்டணி சிறப்பாக மக்களுக்கு வேலை பணியாற்றுறதில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு தலைவராக இன்றைக்கும் இருக்கிறார். அதனால் மக்கள் திமுகவை தான் கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்கிறத எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. வரும் தேர்தல் கண்டிப்பாக தீர்மானிக்கும், அது முடிவு செய்யும்.
இன்னைக்கு தேர்தல் இருந்தாலும் அவங்க மக்களோட கருத்து கணிப்பு, அது இந்தியா டுடே கருத்து கணிப்பு கிடையாது. இந்தியா டுடேன்றது ஒரு நிமிஷம் இந்தியா டுடேன்றது ஒரு விளம்பரம், இது ஒரு நியூஸ், அது ஒரு விளம்பர பாதகை, அது மக்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்க, அவ்வளோதான். அது இந்தியா டுடே வேலை. அது முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களோட கருத்து கணிப்பு தான். அது அந்த கருத்து கணிப்பு தான் ஒரு காலேஜ் மூலியமாகவும், இப்போ லயோலா காலேஜில் லாஸ்ட்டாக வெளியிட்டுச்சுல, அதில் இருக்கிறதுலே மிகப்பெரிய காலேஜுக்கு லயோலா காலேஜ் தமிழ்நாட்டில் விளங்கி கொண்டுது. அந்த காலேஜ்லேருந்தே ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வருது, திமுக திருப்பி ஆட்சிக்கு வருது அப்படின்ட்டு. அதுமாதிரி எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழரும் அது அந்த ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டு 100% உறுதியுடனே நிற்கிறாரு தமிழ்நாட்டில். அது அந்த கருத்து கணிப்பு 100க்கு 100 உண்மை தான். அதுலேருந்து ஒரு கூட்டணி யாருமே சதனம் இல்லை. ரெண்டாவது இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போ புதுசாக தோன்றிருக்க ஒரு தற்கூரி விஜய்க்கு ஒரு பகுதி ஓட் பேங்க் பிரிஞ்சாலும் இல்லை, மற்றபடி ஏடிஎம்கே வித் பாஜக இதனுடைய ஓட் பேங்க் பிரிஞ்சாலும் கூட்டணி அப்படியே இருக்கிறதுல அந்த 47% ஓட்டு கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி எங்களால் வெற்றி கூட்டணியாக ஜெயிச்சு மீண்டும் தமிழக அரசில் ஸ்டாலின் முதலமைச்சராக வாய்ப்பை தேர்ந்தெடுப்பாங்க. கூட்டணி அமையிறத பொறுத்து இன்னொரு 10 டேஸோ 20 டேஸோ ஆகலாம். அது இறுதி முடிவெடுத்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் போதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிவிக்கிற கருத்து கணிப்பு தான் உண்மையாக இருக்குமோ ஒழிய தற்போதைய நிலவரப்படி இன்னும் என்ன வேணாலும் மாறலாம். ஸோ மாற்றம் இருக்கலாம். சரி, ரைட். அதையும் சொல்கிறது அதிமுக இந்த அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் திராவிட கட்சியாக இருந்தது. இப்போ எல்லாருக்கும் தெரியும். இதை 4 சின்ன பட்டமாக பிஜேபிக்கு ஒடிச்சு அவங்க கைப்பறக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் எந்த காலகட்டத்திலையும் நான் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன் சொன்ன டிடிவி தினகரோட எந்த நிபுணத்தில் இன்றைக்கி அதிமுக ஆதரிச்சாருன்னு எல்லாம் நாடு அறிஞ்ச உண்மை. இது மத்திய அரசோட ஐத்தியத்தில் அவர் ஆதரிக்கிறாரு. நான் யாரை வேணாலும் ஏற்றுக்குவோம், நாங்கள் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன் சொன்ன டிடிவி ஒரு 6 மாதம் முன்னாடி சொன்ன டிடிவி இன்றைக்கி அந்த வாய் எப்படி மாற்றி பேசுது? இது முழுக்க மத்திய அரசு உள்நோக்கம் இருக்குது. இது இவங்கெல்லாம் வச்சுன்னு மத்திய அரசாக எப்படியாவது உள்ளே வர பார்க்குறாங்க. இதை தடுத்து ஆகணும்னா திராவிட ஆட்சி மலர்ந்தே ஆகணும். அதுவே பொய்யான தகவலை தான் நான் பார்க்குறேன். இன்னும் 33% இருக்க வாய்ப்பு இல்லை. மக்கள் கண்டிப்பாக அதை விரும்புறதா எனக்கு கூட தெரியல. உண்மையிலே அது பொய்யான தகவலாக நினைக்கிறாங்க. அது பொறுத்து இருந்து பார்ப்போம். 15% இருக்குதா பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் இந்த முறை நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு தான் வாக்களிப்பார் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தும் அதுதான், என்னுடைய ஓட்டும் அதுக்கு தான். திமுகவோட ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகுமே தவிர ஒருபோதும் குறையாது. காரணம், திராவிட மாடல் அரசு இன்றைக்கி நிறைய இடத்துல வீடு அல்லாதோருக்கு வீடு கட்டி குடியிருப்பாகவே அவங்க ஒரு சொகுசு வாழ்க்கையை, அதாவது அடிமட்ட லெவலில் இருக்கிறவங்கள சொகுசு வாழ்க்கை ஆகிறது மிக கடினம். அதை ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாகவே செஞ்சு கொண்டிருக்கிறார். ஒரு ஆட்சிகள்லையும் அவர் தான் அமையணுன்றது 100% மக்கள் கருத்து. இது என்னோட கருத்து கிடையாது. மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே அந்த ஆட்சியின் மேலே இருக்க மோகம், ஆட்சி மேலே இருக்க ஒரு அபிப்பிராயம், ஆசை, இதெல்லாம் என்றைக்குமே முன்னிறுத்திடாது. எழுச்சி தமிழரும் பார்த்திங்கன்னா அதுக்காக தான் திமுக கூட்டணியில் 100% உறுதுணையாக நின்று அவர் கூட கை கோக்குறாரே தவிர, அந்த ஒரு கொள்கை எப்படி மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் இன்னும் மேம்படணும், அடிப்பட்ட மக்கள் இன்னும் அடித்தரத்தில் இருக்கக்கூடாது, அந்த எழுச்சி தமிழோட பார்வையாக தான். ஏன்னா முன்னாடிலாம் காலகட்டத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, படிக்காதவங்க தான் நிறைய பேர் இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் இருந்தாங்க. இன்றைக்கி எழுச்சி தமிழர் திருமாவளவன் வந்த பிறகு இன்றைக்கி நிறைய அட்வொகேட் உருவானாங்க. நிறைய அட்வொகேட்டை இப்போ அவரே உருவாக்கி விட்டுருக்காரு. நிறைய பசங்களை போய் படிக்கிறாங்க, கல்லூரியில் போகிறாங்க. நம்ம பார்க்குறதுக்கே ஒரு கீழே இருந்த சமூகம் ஒரு மேலே ஏறுதுன்னா மிகப்பெரிய முயற்சி. அது 100% என் அன்பு அண்ணன் திருமாவை தான் சாரம். என்னென்னா, இப்போ இது எஸ்ஏஆர் ஒரு கீ ரோலாக இருக்கும் இந்த எலெக்ஷனில். ஸோ முன்ன வச்ச கருத்து, போலிங்கான நம்பர் ஆஃப் போலிங் ஓட்ஸ் வச்சு கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ எஸ்ஏஆரோட இதோட புது வாக்காளர்கள் மற்றபடி என்ன டெலிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது போலிங் எந்த வகையில் நடக்கும்ன்ற வச்சு தான் பண்ண முடிவு எடுக்கணும். ஸோ எதுவுமே சொல்ல முடியாத, இன்றைக்கி நிலைமைக்கு சொல்ல முடியாது.